ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ரைடே ஈவினிங்க்கான வீடியோ தான். இப்போ வந்து பூஜை வேலைலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருந்தது. சரி ஃப்ரீயாக தான் உட்காந்துருந்தேன். சரி என்னடா பண்ணலான்னு டிவி பார்த்துட்டே இருந்தேன். போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. சரி ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். சாமி மடத்தாண்ட வந்து இந்த ஐஸ்கிரீம் இது வந்து ஆல்ரெடி நாங்கள் சாப்பிட்டு இதில் வந்து ஒரு பாட் மாதிரி பானை மாதிரி கொடுப்பாங்க. இதில் வச்சு ஐஸ்கிரீம் தரது. அதை நான் சாப்பிட்டு அதை தூக்கி போடாமல் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். பார்க்கும்போது வந்து என்ன சொல்கிற ஒரு அட்ராக்டிவாகவே இல்லை. சும்மா ஏதோ ஒரு இது மாதிரி இருந்தது, பானை மாதிரி. சரி இதில் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் காலேஜ் படிக்கும் போதே நான் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேஸ்ட்டு திங்ஸ் இருந்தாலே வீட்டில் அதை வச்சு நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். இப்போ வந்து மேரேஜுக்கு அப்புறம் வந்து வீட்டில் வேலை இதுலேயே கொஞ்சம் டைம் போயிட்டுருக்கு. அதனால இந்த மாதிரிலாம் என்னால் செய்ய முடியலை. டைம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு செஞ்சு வீடியோ போடுறேன். இது வந்து அதாவது நெயில் பாலிஷ் நம்ம தூக்கி போடுவோம் பார்த்தீங்களா, கெட்டியாயிடுச்சு இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா தூக்கி போட மாட்டேன். நான் அன்றைக்கே க்ளீனிங் வீடியோலேயே சொல்லுவேன், எல்லா பொருளுமே நான் வந்து தூக்கி போட எனக்கு மனசு வராது, எல்லாமே அப்படி அப்படியே வச்சுடுவேன். அது எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வச்சுப்பேன் நான். அந்த மாதிரி தான் நான் இந்த நெயில் பாலிஷுமே நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக போயிட்டு இருந்தது. அதை வந்து அப்படி அப்படியே வச்சுட்டு இருந்தேன். நெயில் பாலிஷு, அப்புறம் ஐலைனரு, சாரி ஏதோ சாந்து பொட்டு இதெல்லாம் வந்து நான் வச்சுட்டு இருந்தேன். சரி அதை எடுத்து பார்த்தேன். சரி இதில் வந்து ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு அப்படியே நானாக ஏதோ கைக்கு வந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். ஒரு கலர் கொடுத்து இதை ஒரு பானையாக ரெடி பண்ணலாம், பொங்க பானை மாதிரி ரெடி பண்ணி அழகாக வைக்கலாம் அப்படின்னு சாமி மரத்தாண்ட வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து எந்த நெயில் பாலிஷ் கொஞ்சம் அதிகமாக இருக்குதோ அதை வந்து ஃபஸ்ட்டு பெரிய இடத்துக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற நெயில் பாலிஷை வந்து நடுவில் கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் வந்தது. ஆனால் ஃபைனல் லுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த மண் பானையில் பார்க்குறதுக்கும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி தான் கடையில் வந்து ஒவ்வொன்றா செஞ்சு விற்கிறாங்க, கலரிங் கோட்டிங் கொடுத்துட்டு. நான் கலர் பெயிண்டிங்லேயும் பண்ணலாம் இந்த மாதிரி. ஆனால் பெயிண்டிங்கில் பண்ணால் ஒரு ஷைனிங் கிடைக்காது. அதே வந்து இந்த நெயில் பாலிஷ் வந்து ஷைனிங்காக இருக்கிறதுனால அந்த பானையை பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து தான் காட்டணும், இந்த பானை என்ன சும்மா தானே கிடந்தது, அன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது எதுக்கு இதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வர, தூக்கி கீழே போடுனாரு. இல்லை அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ தான் காட்ட போகிறேன். சரி வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டிய பொருளை நம்ம இந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் தோணுச்சுன்னா செஞ்சு பாருங்கள் வீட்டில் சும்மா இருக்கிற டைமில். அதே நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி நான் த்ரெட் பேங்கிள்ஸ் இதெல்லாம் செய்வேன். அது மாதிரி என் காலேஜோடைய குரூப்ஸில் நான் போடுவேன். அதை சேலும் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் காலேஜ் டைமில். ஒரு பேக்கெட் மணி மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நான் அந்த மாதிரி பேங்கிள்ஸ் ஆர்டர் வந்தால் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.